இந்தாங்க காஃபி. குடு மஞ்சு. மஞ்சு, இன்னைக்கு நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போறேன்னு சொன்னீங்களா? எப்ப கிளம்புறீங்க? இன்னும் முடிவு எடுக்கலங்க, சம்மந்தி விட்ட கேட்கணும். மஞ்சு, என்னால வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏங்க நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். இல்ல மஞ்சு, நான் வெளியதான் வேலை விஷயமா கிளம்புறேன், என்னால வர முடியாது. என் தங்கச்சிட்ட சொல்லிட்டியா? இல்லங்க, என்ன சொல்லல, நீங்களே உங்க தங்கச்சிட்ட சொல்லிடுங்க. வீட்டுக்கு வராங்களா இல்ல கடைக்கு வந்துறாங்களான்னு கேளுங்க. சரி மஞ்சு, நான் பேசுறேன். அப்பா என்கிட்ட சொல்லவே இல்ல, நானும் வருவேன். சரிதான் இமையா, நீயும் கூட போ, உனக்கு தேவைன்றா வாங்கிக்கோ. சரிப்பா. இமையா, அண்ணங்க 2 பேரும் கீழே வர சொல்லுமா. சரிம்மா. என் தங்கச்சி வீட்டுல எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டேன். சரிங்க, அதான் உங்க தங்கச்சி வீட்டுல வராங்களா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துப்பாங்க. ஆமா, அபி நீ ஆபீஸ் கிளம்பலையா? அமுதன் போகட்டுமா, நான் அப்புறமா போறேன். அபி இன்னைக்கு அமுதன் ஆபீஸ்க்கு வர முடியாது. பொண்ணு வீட்ல இருந்து வந்திருந்தாங்களா, நிச்சயத்துக்கு நாள் குறிச்சாச்சு. இன்னைக்கு நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போறோம். அமுதனுக்கு அவனுக்கான ட்ரெஸ் எடுக்கணும்ல. அபி நீ ஆபீஸ்க்கு போயிட்டு மதியமா துணி கடைக்க வந்துடு, உனக்கு தேவையான ட்ரெஸ் நீ எடுத்துக்கோ. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு இருக்கிறப்பதான் போற மாதிரி நிலைமை வருது. நீங்க 2 பேரும் போயிட்டு சாப்பிடுங்க. சரிம்மா. நீங்க உங்க தங்கச்சிட்ட சொல்லிடுங்க, நான் சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி மஞ்சு. ஹலோ அண்ணி, என்ன பண்றீங்க? வேலை முடிச்சிட்டீங்களா? ஆமா நீ வேலை முடிச்சிட்ட. நீங்க என்ன பண்றீங்க? பட்டு எடுக்க போலான்னு சொன்னால, நீ எப்ப போலாம்? போலாம் நீ 10-11 மணிக்கு போலாமா? போலாம் நீ. உங்க வீட்டுக்கு வரட்டுமா கூட்டிட்டு போக? நீங்க கிளம்பி இருங்க, உங்க வீட்டுக்கு வரோம். இல்ல நீ, நீங்க எங்கன்னு சொல்லுங்க, நாங்களே வந்துடுறோம். ஏன் நீ என் கூட வர மாட்டீங்களோ? அப்படிலாம் இல்ல நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க நீ, நான் அட்ரஸ் சொல்றேன், நீங்க பாத்து வாங்க. சரி அண்ணி, போன் வச்சுட்டுமா? சரி அண்ணி. ஆனந்தி இப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போன் பண்ணியிருந்தாங்க, நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போலான்னு சொன்னாங்க. ஆனந்தி ரெடி ஆகுமா, துணி கடைக்கு போலாம். சரிம்மா. ஆனந்தி அவங்க அதிக விலையில எடுக்க சொல்லுவாங்க, நீ குறைஞ்ச விலையில எடுத்துக்கிறேன்னு சொல்லு. ஏமா? இல்ல ஆனந்தி, அதிக ரேட்டு எடுத்து என்ன பண்ண போறோம்? 1 நாளோ 2 நாளோ தான் கட்டுவேன், அதுக்கு எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும்? வீண் செலவு தானே. ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளவு செலவு பண்ண வேணாம், அதுக்காக சொன்னேன். ஆனந்தி உனக்கு பிடிச்சதா எடு, ஆனா குறைஞ்ச விலையில எடு என்ன. சரிம்மா, நீங்க தானே கூட வர போறீங்க, அப்புறம் என்ன? ஆமா ஆனந்தி, நானும் தான் வரேன். நீ ரெடி ஆகு, பானு சரண்யா வராங்கன்னு கேட்டு வரேன். சரிம்மா. நிலாவே வர சொல்லலாம், ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பாளோ. ஹலோ நிலா. சொல்லு ஆனந்தி, என்ன பண்ற? நான் என்ன பண்றேன், உன்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? ஆனந்தி நான் ஆஃபீஸ்ல இருக்கேன். நிலா இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு வரியா? எங்க ஆனந்தி? நிலா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போறோம், நீ வா நிலா. அப்படி ஆனந்தி, சந்தோஷமா இருக்கு. எப்போ? வெனஸ்டே நிலா, இன்னைக்கு லீவ் போட்டு வா. இல்ல ஆனந்தி, இன்னைக்கு லீவ் போட முடியாது. இப்போ லீவ் போட்டா உன் என்கேஜ்மெண்ட் அப்போ லீவ் போட முடியாதே. நீ போய் உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண ஆனந்தி. நீ வந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னா ஆஃப் டே பர்மிஷன் கேட்டு வாடி. ஆனந்தி நீ போயிட்டு வாடி, எனக்கு வேலை இருக்கு, நான் போன் வைக்கட்டுமா? சரிடி. ஏன் இவ இப்படி பண்றா, வரலாம்ல. ஹர்ஷக்கா. சொல்லு விமலா. என்னக்கா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? பானு பக்கம் வந்த விமலா, நீ என்ன பண்றங்க? ராசத்தி வீட்டு வரைக்கும் வந்தாங்க, அதான் அவகிட்ட பேசிட்டு வெளியே வரேன், பார்த்தா நீங்க வரீங்க. என்னக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. விமலா சொல்லக்கூடாதுன்னா இல்லை, சும்மா பார்க்க தானே போறோன்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. அப்புறம் இப்படி பானு சரண்யா மட்டும் கூட்டிட்டு போயிருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறா, இவகிட்ட என்ன சொல்றது. சரி விமலா, இனிமேல் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். நீங்க 2 பேரும் தாங்க பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் பானு, என்னாச்சு? வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஒரே சத்தமா கேட்டுதான், யாரையும் சண்டை அடிச்சு மாஞ்சிக்கிறாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஜாலியா பாக்கலான்னு பார்த்தா நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அடுத்தவங்க அடிச்சு மாஞ்சிக்கிட்டு உனக்கு ஜாலியா இருக்குது. அது இல்ல விமலாக்கா, எவ்வளவு நேரம் தான் செல்ல டிவியே பாக்குது. இந்த மாதிரி பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். உன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, இங்க ஒரு குடும்பம் அடிச்சு மாஞ்சிக்கணுமா? அதை நீங்க சொல்றீங்களா? ஒரு 2 நாள் தெருவில் சண்டை இல்லைன்னா போதும், ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோல் முடி சண்டை முட்டி விடுவீங்க. நீ கண்டியோ நான் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் கோல் முடி சண்டை முட்டி விட்ட? கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கம்மா. சர்சாக்கா சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? விமலா நிச்சயத்துக்கு பட்டு எடுக்க போற, நீ வரியா? நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்களோ? ஆமா விமலா, நீ வரியாண்ணா? நான் வராம இப்படிக்கா, நான் கண்டிப்பா வருவேன். விளங்கிடும். பானு நீ கிளம்பி வா, எனக்கு அந்த அளவுக்கு புடவை எடுக்க தெரியாது, நீ வந்து செலக்ட் பண்ணி கொடு. சரிக்கா. அவளே பேண்ட் சட்டும் போட்டு தெரியறா, அவளுக்கு எங்க அந்த புடவை எடுக்க தெரியும், நான் உங்களுக்கு எடுத்து தரேன்க்கா. இங்க பாருங்க ரோஸ் பவுடர், நீங்க அடிக்கடிக்கு என் ரூட்ல கிராஸ் பண்றீங்க. அப்படி தாண்டி பண்ணுவேன். அந்த அக்கா கேட்டப்ப எனக்கா எடுக்க தெரியாதக்கா அப்படின்னு சொல்ல தெரியாது உனக்கு? சரிக்கா அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க 2 பேரும் வரீங்களா, இதே மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க போறீங்களா? அக்கா போலாங்கா, எதற்கா போறோம்? அக்கா ஏசி கார புக் பண்ணுங்கக்கா, நல்லா வெயில் பாத்தீங்களா, குளுகுளுன்னு போலாம். இல்ல விமலா, ஆட்டோல தான் போறோம். காரணம் நிறைய செலவாகும் பத்தியா, அதை ஆட்டோல போயிட்டு வந்துடலாம். ஒரே சூடா இருக்கும்க்கா ஆட்டோல போனா. எங்க ரோஸ் பவுடர், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன்.
எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இருக்கு, அதை தூக்கி உங்க தலையில வச்சுக்கோங்க, நல்லா குளு குளு குளுன்னு இருக்கும். எதுக்கு ஜன்னி வந்து சாவறதுக்கா? விட்டா பாட கட்டிடுவ பழகுது. வேணாம் தே, நான் ஆட்டோல வரேன். அண்ணி இன்னும் என்ன பொண்ணு விட்டாங்க வர காணோம்? வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? கீதா வருவாங்க, நீ போய் உனக்கு சாரி பாரு. ஆமா, எனக்கு பார்க்க தான் நேரம் ஆக போகுது. பொண்ணுக்கு எடுக்க தான் நீ நேரம் ஆகும். இமையா காவியா, நீங்க 2 பேரும் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும்னு செலக்ட் பண்ணுங்க. ஓகே அத்தை. சரிம்மா. அண்ணா அண்ணி எப்போ வராங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அப்படிதான் இல்லை இமையா, ஏன் கேட்கல? என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்கேன், அதான் கேட்டேன். சும்மாதான் இமையா பார்த்துட்டு இருந்தேன். நீ இப்போ உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண. ஓகே ஓகே. தம்பி கோட் சூட் பார்க்கணும், எங்க இருக்கு? 3rd floor மேடம். அமுதா நீ உனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணு. சரிம்மா. சார் அங்க லிஃப்ட் இருக்கு, அதுல போங்க. ஓகே. மேடம் நீங்க saree தானே பார்க்கணும், உள்ள வாங்க. மேடம் எந்த மாதிரி saree பார்க்கறீங்க? தம்பி நல்ல ஒரு பட்டு saree எடுத்து கொடு. அண்ணி வாங்க அண்ணி. அண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, முன்னாடியே வந்துட்டீங்களோ? இல்லைங்க, நீங்க இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வரணும், 6 மணி வரீங்க. கீதா சும்மா இரு. இல்லை அண்ணி, நாங்களே இப்போதான் வந்தோம். அண்ணி ஆனந்தி எங்க? வர அண்ணி. ஹாய் ஆனந்தி. ஆனந்தி எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நீங்க? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டேங்க. இட்லிக்கு என்ன தொட்டுக்கிட்டீங்க? போங்க, உங்களை எப்படி தொட்டுக்க முடியும்? வாணி இப்படிதான் பேசிப்பாங்களோ? வேற எப்படி பேசிப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம இப்படிதான் பேசுவாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ரோஸ் பவுடர் வாங்க போலாம். இருபாணி என்ன பேசுறான்னு கேட்டு வரேன். இந்த பொழப்புக்கு எங்கன்னா போய் தொங்கலாம். போடி, நீ போய் தொங்கு. இப்போ வரீங்களா இல்லையா? போடி அம்மா, வரேன். ஆனந்தி டைப்பிங் கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா? எப்போ முடியுது? நெக்ஸ்ட் மந்த். ஓகே ஆனந்தி, ஜூஸ் குடிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். எங்க நான் சேரீ எடுக்கட்டுமா இல்ல லெஹங்கா கவுன் அந்த மாதிரி என்ன எடுக்கட்டுமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுங்க. ஆனந்தி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுங்க. நீங்க சொல்லுங்க என்ன எடுக்கட்டும். இங்க பாருங்க ஆனந்தி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. எதுக்கு கேக்குறீங்க? அந்த கலரே ட்ரெஸ் எடுக்கலான்னு. எனக்கு பிடிச்ச கலர் உங்களுக்கு பிடிக்கலனா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் எனக்கும் பிடிக்கும். சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எடுத்து தரேன். ஆனா அது உங்களுக்கு பிடிக்கல. எனக்காக ஆனா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கும். இருங்க, நான் சொல்றத முதல்ல கேளுங்க. இப்போ நீங்க இதை மாத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாத்திக்கிற மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. எனக்காக நீங்க எதுவும் மாத்திக்க வேண்டாம். எனக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறினதான் உங்களுக்கு பிடிக்கணும் இல்ல. நீங்க நீங்களாவே இருங்க, எனக்கு பிடிக்கும். யாருக்காகவும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மாத்திக்கணும்லாம் இல்ல. எப்பயும் உங்க இஷ்டப்படியே இருங்க. இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே எடுத்துக்கோங்க. எனக்கு உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனந்தி என்ன சொன்னீங்க? நின்னு சொல்லிட்டு போங்க. போங்க, எனக்கு தெரியாது. ஏய் ஆனந்தி நில்லுங்க. ஏய், உனக்கு வர இவ்வளவு நேரமா? உங்க அம்மா எப்ப வந்தாங்க? எங்க பிறகு பார்த்து நின்னுட்டு இருந்த? கீதா என்ன பேசுற? அமைதியாரு. என்ன நடக்குங்க? ரொம்ப தான் இடம் கொடுத்து தாங்குறீங்க. ஆனந்தி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? அது என்ன அம்மா இப்பவும் அம்மானு கூட ஐஸ் வைக்கிறியோ? தம்பி நிச்சயத்துக்கு நல்லா கிராண்டா இருக்கிற பட்டு போடவே எடுத்து போடு. ஓகே மேடம், என்ன ரேட்ல பாக்குறீங்க? 30,000 to 40,000 வரை சாரி காட்டு தம்பி. ஓகே மேடம். அண்ணி இவ்வளவு விலையில வேணாம், கம்மியான ரேட்லயே பார்க்கலாம். நீ அதிலே பார்க்கலாம். தம்பி நீ எடுத்து போடுப்பா. அண்ணி என்ன கீதா, எதுக்கு நீ இவ்வளவு விலையில எடுக்கிறீங்க? அவனா டெய்லியுமா கட்ட போறா? அன்னைக்கு மட்டும் தான் கட்ட போறா, அதுக்காக பீரோல தான் தூங்க போகுது. அதுக்கு எதுக்கு அதிக விலையில எடுத்து கொடுக்குறீங்க? இங்க பாரு தம்பி, 2,000 to 3,000 பார்த்து எடுத்து போடு. ஓகே மேடம், ஆனா சிம்பிளா இருக்கும். அதுவே போதும். கீதா உனக்கு போய் புடவை எடு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல நீ பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எடுப்போம், அதுக்கப்புறம் நான் எனக்கு பாத்துக்கிறேன். பானு இந்த முக்காடு சரியா நல்லா இருப்பா போல. ஆமாக்கா, உங்க சொந்தக்காரி இருப்பாங்களோ? உங்கள மாதிரி இருக்காங்களே. ஆனந்தி உனக்கு எந்த சரி வேணும்னு பாருமா, உனக்கு பிடிச்ச மாதிரி எடு. இங்க பாரு தம்பி, அந்த பச்சை புடவை எடுத்து போடு. நம்மளே பார்த்து எடுத்து தரலாம். நீ கீதா அவதானே கட்ட போறா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கட்டும். ஏன் நம்ம எடுத்து கொடுத்து கட்டினா விருப்பம் நிக்காதோ? கீதா அங்க பாரு, காவிய உன வர சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன், நீங்களே பாருங்க, இல்ல நான் வந்து பாக்குறேன். நானே பாக்குறேன், நீ போயிட்டு வா. அண்ணி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
அண்ணி ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அவ இப்படிதான் எதனாலும் பேசிக்கிட்டே இருப்பா. ஆனந்தி எந்த சாரி வேணும்னு பாருமா. இல்லம்மா நீங்களே பார்த்து எடுங்க. உனக்கு பிடிச்ச சரியை பாரு. சரிம்மா. ஆனந்தி வேலையை பார்த்து எடுக்காத, உனக்கு பிடிச்சதே எடு. அண்ணி ஆனந்தி அவளுக்கு சாரி செலக்ட் பண்ணிட்டோம், நீங்க உங்களுக்கு சாரி பாருங்க. நீங்க 2 பேரும் சாரி எடுத்துக்கோங்கம்மா. சரிக்கா. ரோஸ் பவுடர் ஒரு வார்த்தைக்காவது வேணாம்னு சொல்றீங்களா? அது சரிக்கான்னு போறீங்க. ஏ பண்ணு, அந்த அக்காவை பெரிய மனசு பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. உனக்கு வேணா நீங்க இரு, நான் போய் எடுக்க போறேன். நெட்டப்பா பண்ணி போய் உனக்கு சாரி எடு. சரிக்கா. காவியா என்னம்மா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல மம்மி, இன்னும் சூஸ் பண்ணல. மம்மி அபி மாமா வருவாருன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்ல. அதான் காவியா எனக்கும் தெரியல. அத்தை கிட்ட கேட்டியா மம்மி? இல்லம்மா, நீ இமையா கிட்ட கேட்டு பாரு, இங்க தானே இருக்கறா. மம்மி மாமா கிட்ட பேசி பழகணும்னு சொன்னீங்க, ஆனா மாமா என்கிட்ட பேசவே மாட்டாரு. காவியா அபி உன்கிட்ட பேசினாலும் உனக்கு அபிக்கு தான் கல்யாணம். ஓகே மம்மி. காவியா சீக்கிரம் பாத்துட்டு வாமா. என்ன ட்ரெஸ் போடலாம்? சாரியா இல்ல ஆஃப் சாரியா இல்ல கவுன் மாடல் எடுக்கலாமா? வீட்ல இருக்கும்போது எதனா ஒரு மாடல் நினைச்சிட்டு வரோம், கடைக்கு வந்தது எதை எடுக்கிறதுனே தெரியல. இந்த பவுடர் முடிஞ்சு என்ன ட்ரெஸ் செலக்ட் பண்ணிருப்பா? இமையா என்ன காவியா? மாமா வரலையா? காவியா அப்ப வெளியே போயிருக்காரு. இமையா நான் அவரை கேட்கல, அபி மாமா அண்ணா வரலையே, எப்ப வருவாரு? ஏன் எதுக்கு நீ கேக்குற? அதுவா இமையா, எனக்கு அபி மாமாக்கும் சேம் கலர்ல ட்ரெஸ் எடுக்கலான்னு, அதான் மாமா எப்ப வருவாருன்னு கேட்டேன். பவுடர் முடிஞ்சு எங்க அண்ணன் கரெக்ட் பண்ண பாக்குறியோ? இமையா காவியா அபி அண்ணன் வர மாட்டான், அவனுக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டான். வர முடியாதுன்னு சொல்லிட்டாரோ? சரி இப்ப இல்லைன்னா நான் மேரேஜ்ல பாத்துக்கிறேன். ஆளை பாரு வந்துட்டான், மாமா மாமான்னு. இவனை பேசவே விடக்கூடாது. வேற அதிகமா இருக்கத்தான் பார்த்து எடுக்கணும். ஒரு 3-4 சேரி எடுத்துக்கணும். இங்க இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு, எதுதான் எடுக்கிறதுனே தெரியல. ரோஸ் பவுடர் என்ன இத்தனை படவை கையில வச்சிருக்கீங்க? எந்த சரி எடுக்கிறதுன்னு தெரியலையா? நான் செலக்ட் பண்ணி தரவா? இல்லடி பண்ணு, நான் அந்த 3 சேரியுமே எடுக்கலான்னு இருக்கேன். ரோஸ் பவுடர் 3 போதுமா? 10 எடுத்துக்கோங்க. அப்படி சொல்றியோ? பேராசை குடிச்ச பிசாசே, உன்னால என்னதான் பண்றதுனே தெரியல. ஆமா